பால் டப்பாவும் வாட்டர் பாட்டிலும் வச்சுட்டியா? எடுத்து வச்சுட்டேன்டி. நீ ஏன்டி பரபரப்பா தெரியுற? சீர்காழி கூட்டு போனா உனக்கு கையால பிடிக்க முடியாது. அதுவும் ஈரோடு கூட்டு போறேன் சொல்ல வேணும். ஏன் உனக்கு ஈரோடுனா பிடிக்காதா? என்னை விட ஈரோடு போகணுன்னு கதறிக்கிட்டு இருந்தது நீ தான். இப்போ என்னையும் சொல்கிறான் பாருங்க. ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க, நாங்கள் எல்லாரும் வந்துட்டு இப்போ ஈரோடு தான் போகிறோம். ஈரோடு ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஆனால் போக முடியல. திவி வந்துட்டு ஒரு 3 வயசாக இருக்கும்போது ஈரோடு போனது. அதுக்கப்புறம் தீபாவளி பர்ச்சேசிங்க்கு ஈரோடு போகணும், ஆடி தள்ளுபடி போவாங்க ஈரோடு போகணும், எல்லாம் சொல்கிறேன். ஆனால் வந்துட்டு கடைசியில் போகவே இல்லை. ஆமாம், திவிக்கும் 7 வயசு ஆகிட்டு, நிவியும் பிறந்து 2 வயசு ஆக போது, இது வரைக்கும் போகவே இல்லை. இப்போ திடீர்னு ஏன் ஈரோடு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் தங்கச்சியும் நானும் வந்துட்டு பெருந்துறையில் ஒர்க் பண்ணும்போது அங்கே பெருந்துறையில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தோமா. அந்த அக்கௌண்ட்டை நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை, ரொம்ப நாளாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த பேங்க்கில் போயிட்டு அக்கௌண்ட்டில் கொஞ்சம் வேலை இருக்கா, ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே அப்பாவும் ஊருக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இதை முடிக்கிறதுக்காக போகிறோம், அப்படியே அப்பாவையும் கூட்டிகிட்டு வரலாங்கிறதுனால தான் இது நைட்டு கிளம்பிட்டோன்னு வச்சிங்களேன். இங்கேருந்து நமக்கு ஈரோடு வந்து 251 கிலோமீட்டரு. ஸோ இப்போ கிளம்புனா நம்ம மிட் நைட்டில் தான் போய் சேருவோம். ஸோ கொஞ்சம் நேரம் அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காலையில் பேங்க் ஓப்பன் 10 மணிக்கு இருக்குமா, அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நீ ரிட்டர்ன் வந்து மறுநாள் நைட்டு கிளம்புனா தான் வீட்டுக்கு வரலாம். ஸோ நைட்டோட கிளம்புறதுக்கு ரீசனு அங்கே காலையில் பேங்குக்கு போகணுங்கிறதுனால தான் நைட்டில் கிளம்புறோம். பகலில் போனோம்னா வாய்ப்பே கிடையாது, நைட்டில் தான் போய் இறங்கணும். அதுவும் இல்லாமல் பகலில் குட்டி வாண்டை கூட்டு போனோம்னு வச்சிங்கன்னா சமாளிக்கவே முடியல. இங்கெல்லாம் ஃப்ரீயாக விளாண்டுட்டு காருக்குள்ளே கொஞ்சம் ஸ்பேஸில் வச்சுருந்தா என்ன பண்ணுவான், அவனை காருக்குள்ளே கூட்டிகிட்டு போகவே முடியல. அதனால நைட்டில் தூங்க வச்சு கூட்டிகிட்டு போயிடலாங்கிறது இன்னொரு ரீசனும் கூட. இங்கேருந்து போயிட்டு என் தங்கச்சி சீர்காழி வந்துடுவாள், அவளை கூட்டிகிட்டு அங்கேருந்து நம்ம ஈரோடு போகிறோம். ஈரோடு போகிற வழியில் என்ன பண்ணுறோங்கிறத இந்த விளாகில் பார்க்கலாம். போகலாமா? வாங்க போகலாம், வா. எங்கேயாவது போகிறதுக்காக மேலே வச்சுருந்தேன், அதை நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போதைக்கு. ஏன்னா இதில் ஒரு பால் டப்பா வச்சுக்கலாம், அப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸு வச்சுக்கலாம், அப்புறம் டிஷ்யூ ஏதாவது துடைக்கிறதுக்கு வச்சுக்கலாம். அதுக்காக சின்ன பேக். எங்கே வாங்கினது பையி? கேரளா போயிட்டு நம்ம வரும்போது ஒரு டேமுக்கு போனோம், அங்கே வாங்கினோம் வெளியில். சொல்கிற? ஆமாம். ஆரம்பிச்சுட்டானோ. இதெல்லாம் நடிப்பு நடிப்பு நடிப்பு. எப்பா இனிமே அந்த முக்குடு போற வரைக்கும் பாய் தான், பாய். பாத்தீங்களா, எவன் கண்ணுலயும் லைட்டா கூட தூக்கம் இல்லை, எல்லாம் ஆந்த மாதிரி முடிச்சுட்டு வருது. எங்க அம்மாவை நினைச்சா எனக்கே தலைவலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியே தலையில அடிச்சுக்கிறான். எல்லாருக்கும் ஹாய் சொல்லு நிவி. நம்ம எங்க போறோம்? எங்க போறோம்? ஊருக்கு, ஈரோடு போறோம். எங்க போறோம்? ஈரோடு போறோம். நீ ஹாய் சொல்லு திவி. ஹாய். எங்க போறோம்? எங்க போறோம் சொல்லு. இன்னும் நாங்க சாப்பிடவே இல்லை. போயிட்டு தங்கச்சி கூட்டிட்டு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போவோம். தொறடா, வா. எங்களெல்லாம் பார்க்கணும்னா நின்றுதான் ஆகணும். எங்க போனா? பஸ்ல போமா? நம்ம பஸ்ல போமா. சாப்பிட்டு வந்தியா? சாப்பிட்டு வந்தியா? என்ன சாப்பிட்ட? அப்ப நீ கொட்டிட்டு தான் வந்திருக்க. நான் தான் சாப்பிடல. சாப்பாடு சாப்பிடு. நாங்க தான் சாப்பிடல. போயிட்டு இட்லி சாப்பிட்டு போவோம். அப்பா வாங்கி தரல. வாங்கி தரலையா? அப்பா ஐயோ, அப்பா வாங்கி தரல. என்ன பிஸ்கெட்டு? ஏன் குஸ்லா, பேங்க் புக்கெல்லாம் எடுத்து வந்துட்டீல? ஆதார் கார்டு. அந்த ரொட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி காமிக்கிற பாருங்க, அது பிடிக்குமா உனக்கு? எடுத்துக்கோ, நீ ஒன்று எடுத்துக்க. இவனுக்கு அந்த ரொட்டி பிடிக்க மாட்டேன். உப்பு ரொட்டி இவன் சாப்பிட்றான், அவன் சாப்பிட மாட்டான். வச்சுக்க, வாயில வச்சுக்க. உனக்கு என்ன மாப்பிள்ள காருக்குள்ள இருந்து? நோ டிஸ்டர்பன்ஸ் சொல்லிட்டான். போன வாட்டியே வந்துட்டு ஒற்றேடி அடிச்சிட்டான், இந்த வாட்டி அவ்வளோதான். இங்க பேரு இந்த கரடி இங்க தூங்குது. திவியே, திவியே சேலம் வந்துட்டுறா. இன்னைக்கு ஃபுல்லா நமக்கு இந்த கல்லை தான் 2 எடுத்து போட்டு. நிவி எங்க தூங்கிட்டா? சித்தியும் நிவியும் நல்லா தூங்குறா இருக்கான். நான் தூங்குனேன்னா வச்சுங்களேன், கோழி முடிஞ்சிச்சு. நான் முடிச்சுட்டு இருந்தா மட்டும் தான் இவரும் முடிச்சிட்டு இருப்பாரு. இது வரைக்கும் நாங்க ஈரோடு போறேன்னு எங்க அப்பா கிட்ட சொல்லல. எல்லா இடத்துலயும் சஸ்பென்ஸ்ல போவீங்க போல. தங்கச்சிட்ட கேக்குறேன்,
நீயாச்சும் சொன்னியா? அப்ப நீ சொல்லையா? நானும் சொல்ல. அப்ப சஸ்பென்ஸா போவோம். அப்பா பட்ல ஊருக்கு போயிருந்தா என்ன பண்றது? அவ்வளோதான், கோவிந்தா கோவிந்தா. ஏன்னா எப்பயுமே வந்து அப்பதான் வந்து உங்க அம்மாவை பயமுத்துனீங்க, இப்போ உங்க அப்பாவை போய் பயமுத்த. காலையில போயிட்டு போன் அடிக்கணும். அப்ப நாங்க ஈரோட்ல தான் இருக்க, நீ எங்கப்பா இருக்க அப்படின்ட்டு. இல்ல பிராங்க் பண்ண போறீங்களா? ஆமா. ஆமா, சஸ்பென்ஸ். இங்கே பார்த்தீங்களா அவனு 2 பேரையும் எப்படி தூங்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ தூக்கம் வந்துடுச்சுங்க, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கொஞ்சம் தூரம் வந்தோம், இன்னும் வந்து 174 கிலோமீட்டர் இருக்குது. கிட்டத்தட்ட 251 சொன்னோமா, 174 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் கரெக்டாக 4 மணிக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வச்சிங்களா, அப்படியே டேரெக்டாக பாயிண்ட் டு பாயிண்ட் தான் ஈரோடு போயிடலாம். தூக்கமே வர மாட்டேங்குது. நானும் கண்ணை மூடி பார்க்குறேன், வரவே மாட்டேங்குது தூக்கம். கொஞ்ச நேரம் தூங்கு, அப்பதான் வந்து கொஞ்சம் நீ ரெஸ்ட் எவ்வளோ எடுத்துட்டு நேரம் தான் கடலை போனா போடுவேன்? வச்சுக்கோங்க. ஆமா, நானே வாய்க்குள்ள போட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படி. ஆனால் வந்துட்டு அது நல்லா கொஞ்சம் ரிசல்ட் வருது. நீ கடலை போடுறியா, கொஞ்ச நேரம் சாப்பிட்றேன்னா அப்படியே அந்த தூக்கம் வந்து அப்படியே மாறிட்டு போகுது. அந்த காரம் அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு அதை அப்படியே தண்ணி குடிச்சு இது பண்ணிட்டோன்னா முடிஞ்சு திரும்ப தூக்கம் வருது. பார்த்தியா, அதனால தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த பெட்ரோல் பங்க் இருந்தனால தான் பிரச்சனை இல்லை. ஆமா, இப்போ ஏதோ ஒரு இடத்துல, எந்த இடம்லாம் தெரியல கன்ஃபார்மா, ஆனா வந்து பைபாஸ்ல ஒரு பெட்ரோல் பங்க் ஆனால் பார்த்தியா ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. ஃபுல்லா இருக்கு. ஆனா நிறைய பேர் இங்க வந்து டாடா ஏசி, அப்புறம் வந்து பஸ்ஸு தான் எங்கே கிடைக்கலாம்? தோ பாரு, அதோ பாரு, அங்க பாரு, ஆமாம், நிறைய பேர் கீழெல்லாம் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க பாரு. ம், நாங்களும் சரி, அதனால தான் உன்னை இங்க நிறுத்த சொன்னேன். வேற அதுதான் அதிகமாக எதுவுமே இல்லை பாரு. ஒரு லைட்டோ எதுமோ நம்ம பட்டியே போயிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பெட்ரோல் பங்க் இருந்தால் மட்டும்தான். ஆமா, இங்கே நல்லா பக்கா சேஃப். சரி, நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அரைவல் எடுத்துட்டு பிரியாணி போட போய் என்ன அரைவல் டைம் பார்த்தீங்கன்னா 4 மணி. அப்போ இப்போ இங்கே நிற்கிறோமா, 4:30 ஆயிடும் பாரு, 4:30 5 ஆயிடும். உனக்கு என்ன வேணும்? எனக்கு டீ தான். டீயா? டீ போதும். டீ போதுமா? காப்பி ரைட்டு ஹிந்திக்கார பையன் போல இருக்கு, அதான் ஹிந்தி பாட்டு வச்சிருக்காரு. டீ 2 டீ. எனக்கு வந்து பிளாக் காஃபி. என் தங்கச்சி டீ குடிக்க மாட்டா. இப்போ இவனை 2 பேரும் எழுப்பினானா முடிஞ்சு போச்சு, ஜோதி அவ்வளோதான். பண்ணு வாங்கினேடி, பண்ணு நினச்சி சாப்பிடு. நினச்சப்பேன். எனக்கு டீ வந்து எப்படி பிடிக்குன்னா, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. வேறு எப்படி பிடிக்கும்? அப்படியே தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கும் பார்த்தியா, அந்த டீ என்ன நார்மலாக மோதுற மாதிரியே. டீ எதுக்கு நான் குடிக்கிறீங்க? இன்னும் தூக்கம் வராமல் இருக்குது. கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஓடிக்கிட்டே இருந்தது டவுட்டு. என் டிரைவர்கிட்ட கேட்கணும். பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டுறாங்களே, அது எதுக்கு டீ குடிக்கிறான்னு சொல்லிட்டு தூக்கம் வராமல் இருக்குதான். இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் நான். 4 மணிக்கு ஈரோடு போகணும்னு போட்டிருந்துச்சு. இப்போ 4:30, இப்போ 5 ஆயிடும் போல். எத்தனை மணிக்கு போகும்னு தெரில. அதுதாண்டி எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. போய் அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேங்க் போகலான்னு பார்த்தா, அவன் டேரெக்டாக பேங்க்குக்கே விட்டுருவான் போல. நான் என்ன நினச்சேன், சரி 4:30 மணிக்கெலாம் வந்துட்டு அதுக்குள்ளேயே போயிடலான்னு பார்த்தா முடியாது பிறகு. முடியாது. பண்ணை போட்டோம், சாப்பிட மாட்டேதுங்க. மொந்து போகுது. அங்கே போட்டது வந்து அப்படியே கிடக்குது, அது சாப்பிட கூட இல்லை. என்னடி இது நியாயம்? அங்கே போய் இப்போ தான் சாப்பிட போகுது அங்கே. பா, சீதா போட்டது நான் எப்படி சாப்பிடாம இருப்பேன்? அது அதோட மைண்ட் வைஸ். பண்ணு அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இல்லை, ஒன்றும் ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக. டைம் ஆச்சு. சரிங்க, நம்ம டீயை குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதான். எப்படி இருக்கு ஈரோடு? இதோ ஊருக்காரங்க வராங்க, அவங்கள்ட்ட தான் கேட்கணும். சொந்த ஊருக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல். பிறந்த இடத்துக்கு வரோம், ஆனால் இது பிறந்த இடமும் இல்லை, புகுந்த இடமும் இல்லை, வாழ்வு கொடுத்த இடம். இதுவா? ஆமாம், எங்களுக்கு ஒரு லைஃப், ஒரு மெச்சூரிட்டி கொடுத்த இடம் இது. சின்ன பிள்ளையாவே இருக்கும்போது ஒன்றுமே தெரியாது, விளையாட்டு அப்படி போயிட்டுருக்கோம். இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு பொறுப்பு வந்த இடம்.
ஈரோடுனா சீதாவுக்கும் கௌசல்யாவுக்கும் பொறுப்பு வந்த இடம். மசாலா பால் மாதிரி கொண்டு வராங்க. இங்கே உட்காரு, கொண்டு வா. டீயும் குடிக்காது, பாலும் குடிக்காது, எதுவுமே குடிக்காதுன்னா அது எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது? அது வந்து லிஸ்டே கிடையாது, அவ்வளவுதான். பிறவியே கிடையாது. நான் எப்படி இருக்கேன்னா எனக்கு ஆப்போசிட் எல்லாமே. அது எனக்கு டீ இல்லாமல் அவ்வளோதான், பைத்தியம் குடிச்சிடும் எனக்கு. இந்த மாதிரி தூங்காமல் வந்தாலும் டீ குடிச்சே ஆகணும். டீயை குடிச்சு பாரு, ஆஹா செம அற்புதம். அதானே நினச்சேன், பக்காவாக இருக்கு. இந்த பண்ணு எப்படி இருக்கு? அங்கே பண்ணு சாப்பிட்டனே, அங்கே நல்லையா? எப்படி இருக்குது வி? ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, ஈரோட்டில் ஒர்க் பண்ணனா தான் இப்படி போவேன் வருவேன் எல்லாமே பண்ணுவேன். 100 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ண மாட்டேன். அதான் ஒரு மாதத்துக்கே? ஒரு மாதத்துக்கே 100 ரூபா. அதிகமாக ட்ராவல் கிடையாது இல்லையா, எப்போயாவது தான் போவோம், எப்போயாவது தான் வருவோம். அப்படி இல்லைன்னா பெருந்துறை வந்துட்டு சிப்காட் போகிறதுக்கு ஒரு 100 ரூபா எடுத்து வந்தாலே போதும். வீக்லி ஒரு தடவை தான் வருவோம். அந்த 100 ரூபா எந்த கோயிலுக்கு போனாலும் 100 200 அவ்வளோதான். எங்கள் அப்பாட்ட காசு கேட்டால் 100 ரூபா கொடுப்பாங்க. சம்பளத்தை எல்லாத்தையுமே அனுப்பி வச்சுருவேன். 100 ரூபா வச்சு செலவு பண்ண காலம் அப்போது. இப்போ 100 ரூபாலாம் எந்த மூலைங்கிற மாதிரி இருக்குது. நான் வேலை பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் வந்து டீலாம் குடித்ததே இல்லை. நான் வந்து அழைச்சிட்டு போயிருப்பேன். நீ வந்தால் தான் அழைச்சிட்டு போயிருக்கேன், மற்றபடி நாங்களாக போய் டீ குடித்தது. ஆனால் பெருந்துறையில் இது போடுவாங்க சந்தை, அதுக்கு வந்து தான் வாங்கிட்டு போவோம். எல்லாமே சீப்பாக இருக்கும்ல, அப்போ 100 ரூபாக்குள்ளே வாங்கிட்டு போயிடலாம். இது என்ன ட்ரெஸ் இது? ஃபுல் ஹேண்டு நல்லா இல்லையா? நல்லா தான் இருக்குது. நீ இந்தமாரி ஃபுல்லாக இழுத்து போட மாட்டியே, கொஞ்சம் லைட்டாக பாதி கை தான் இருக்கும். ஃபுல் ஸ்லீவ் வச்சு போட்டால் எப்படி இருக்கும்ங்கிறது ஒரு ஆசை இருந்துச்சு. நல்லா போட்டு பார்த்துட்டேன். அதனால் போட்டு பார்த்துருக்கேன். அது லாங்கில் வரமா, குளிரும் அது இல்லை, அதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டீ. ஆமாம். பெருந்துறை போகிற வழியில் நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கடையில் செக் பண்ணி பாருங்கள், கிளாசிக் கஃபே. அதுக்குள்ளேயே வச்சுட்டு நம்ம கொஞ்ச நேரத்தில் கிளம்ப போகிறோம். இருந்தாலும் இப்படி போட்டால் அவன் ஃப்ரீயாக விளாட முடியாதுல்ல, அதை உள்ளே வச்சுட்டோம்னா மாமா ஊருக்கு போயிட போகிறாங்க. நம்மளால கூட்டிகிட்டு போக போகிறோம். அதுதான் சொல்லிட்டீங்களா? சொல்லியா? நான் சொல்லல, அம்மா சொல்லிச்சாமா. அம்மா எப்படி சொல்லியிருக்குன்னா, வரேன்னு சொன்னாங்க, வராங்களா என்னன்னு தெரியல, அப்படி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க கிளம்பிட போகிறாங்க உண்மையாகவே? இல்லை கிளம்பாரு. நம்ம அதுக்குள்ளே போயிடுவோம்ல, 10 மணிக்கெல்லாம் பேங்க் போயிடுவோம். நம்ம 7 ரூபாய்க்குலாம் வந்தாச்சு. ஒரு 9 மணி நேரத்தில் கிளம்பி 10 மணிக்கெல்லாம் பேங்க் போயிட்டோன்னா அங்கேருந்து அப்பா கிட்ட போயிடலாம். ஏன்னா நான் வந்துட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன், பிளான் பண்ணிவிட்டு மாமா வந்துட்டு ப்ராங்க் பண்ணலான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அத்தை சொல்லிட்டாங்க. புத்தியும் வாங்கிட்டு இருக்கோம், அதுக்கு வருது, அது எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்க, நம்ம வந்துட்டு அங்கேயே வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு முடிஞ்சால் என்னென்ன வாங்க முடியுமோ வாங்கிட்டு போவோம் இந்த தள்ளுபடியில். ஓகேங்க, இந்த விழாக அவ்வளோதான். அடுத்த விழாக பார்க்கலாம். பாய் திவி. பாய் சொல்லு. நீ சொல்ல மாட்டேன்.